ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். முன்னோர்கள் காலத்தை கடவுளாக வணங்கினார்கள் என்பது ஆச்சரியமானது. ஆனால் இன்று அறிவியல் கூட நேர மேலாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. கால பைரவர் பற்றி பேசப்போகும் இந்த நேரம் மிகவும் சிறப்பானது. ஆமாம், நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் கால பைரவர் வெறும் தெய்வம் மட்டுமல்ல, சிவபெருமானின் கோர வடிவமாக கருதப்படும் இவர் நம்மை அனைத்து தீமைகளில் இருந்தும் காப்பாற்றும் பாதுகாவலர். மிகச் சரியாகச் சொன்னீர்கள். பழங்கால ஆகமங்களின்படி கால பைரவர் 8 திசைகளின் காவலராக விளங்குகிறார். அதனால்தான் அவரை அஷ்ட பைரவர்களுடன் இணைத்து வழிபடுகிறார்கள். அப்படியானால் அவரது வழிபாட்டு முறைகள் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாமா? கண்டிப்பாக. செவ்வாய்க்கிழமை மற்றும் அஷ்டமி திதி சிறப்பான நாட்கள். பண்டைய நூல்களின்படி வடைமாலை, கருப்பு சுண்டல், தேங்காய் மற்றும் மந்தாரை மலர் ஆகியவை அவருக்கு மிகவும் பிடித்தமான படையல்கள். ஓம் பைரவாய நமஹ் என்ற மந்திரம் 108 முறை ஜபிப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்துமா? நல்ல கேள்வி. ஜோதிட நூல்களின்படி கால பைரவர் வழிபாடு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்லதுதான். ஆனால் குறிப்பாக மேஷம், மினி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை தருகிறார். அப்படியா? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி உதவுகிறார்? பாரம்பரிய ஜோதிட கணிப்புகளின்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கால பைரவர் மிகவும் நெருக்கமான தெய்வம். அவர்களை எதிரிகளின் தீய சக்திகளிலிருந்து காப்பாற்றி மன அமைதியை வழங்குகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு நேர மேலாண்மையில் உதவுகிறார். நேர மேலாண்மை என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானது அல்லவா? மிகச் சரியாக சொன்னீர்கள். பண்டைய காலத்தில் கூட நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தார்கள். கால பைரவர் யோகம் என்பது அவரது ஆசீர்வாதத்தால் கிடைக்கும் ஒரு விசேஷமான நிலை. இது நேர மேலாண்மை, தடைகள் நீக்கம், பாதுகாப்பு, வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை வழங்குகிறது. இந்த யோகத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? பாரம்பரிய முறைப்படி அஷ்டமி திதி மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் பைரவாய நமஹ் மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிக்க வேண்டும். நாய்களுக்கு உணவளித்தல், தயிர் சாதம் மற்றும் வடைமாலை படைத்தல், கோயில் தரிசனம் போன்றவற்றைச் செய்ய வேண்டும். இதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன? ஆன்மீக நூல்களின்படி 4 முக்கிய பலன்கள் கிடைக்கும். எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, சக்தி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிப்பு, மனதில் தெளிவு மற்றும் நிம்மதி. இவை தவிர குடும்ப வாழ்க்கையில் அமைதி, தொழிலில் முன்னேற்றம், கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஆகியவையும் கிடைக்கும். இவற்றில் மிக முக்கியமான பலன் எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என் கருத்துப்படி கால பைரவர் வழிபாட்டின் மூலம் நாம் அடையும் மிக முக்கியமான பலன் என்னவென்றால், நம் வாழ்க்கையில் நேரத்தை சரியாக நிர்வகிக்கவும் தடைகளை தைரியமாக எதிர்கொள்ளவும் கற்றுக்கொள்வதுதான். இது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, ஒரு ஹாய் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்.